ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அக்டோபர் 31 வந்து ரிலீஸ் ஆக போகுது. மொத்தம் வந்து 2570 வேகன்சி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிப்ளமா இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் வந்தீங்கன்னா 33, ஓபிசியில் வந்தீங்கன்னா 36, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 38 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இன்ஜினியரிங்கில் வந்து டிப்ளமா 3 வருஷம் படிச்சிருக்கணும், இல்லை இன்ஜினியரிங் 4 வருஷம் நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மெக்கானிக்கலாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், இல்லை ட்ரிபிள் இ முடிச்சிருக்கலாம், சிவிலு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைலு, அப்புறம் ஐடி, சிஎஸ்ஸு எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன். நீங்கள் வந்து ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசி வேகன்சி இருக்குது மக்களே. இந்த என்டிபிசிக்கு வந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனலான ரயில்வேஸ் தமிழ் யூடியூப் சேனலில் வந்து ஒரு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். இதுக்குள்ளே தான் நீங்கள் கேட்குற இந்த டிடிஇ, டிசி, அதுக்கப்புறமா இந்த என்டிபிசி வேகன்சிக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? இந்த போஸ்ட்லாம் அதுக்கப்புறம் புக்கிங் ஆஃபீஸ், பார்சல் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க், அக்கௌண்டன்சி போஸ்ட்டு, சீனியர் கிளர்க்கு, கூட்ஸ் கார்டு, ஸ்டேஷன் மாஸ்டர், இது எல்லாமே இந்த என்டிபிசி போஸ்டிங்குள்ளே தான் இருக்கும். மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி 12th முடித்தவங்களுக்கான வேகன்சி வந்து இந்த மாதம் அக்டோபர் 28 ரிலீஸ் ஆகுது. டிப்ளமா முடித்தவங்க இந்த என்டிபிசி நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் அப்ளை பண்ண முடியாது. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து 10th டிப்ளமா இது 2 தான் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த என்டிபிசிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஜூனியர் இன்ஜினியர் இந்த மந்த் 31 வருது, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுவே நீங்கள் 10th 12th டிப்ளமா இப்படி முடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12th வேகன்சி என்டிபிசி வந்து இந்த மாதம் 28 வரும், அதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இதுவே நீங்கள் வந்து டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி முடித்ததுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. புரியுதா? நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிப்ளமாவும் படிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங்கும் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் லெவல் என்டிபிசி வேகன்சி இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். வெறும் 10th டிப்ளமா மட்டும் முடிச்சிருந்தால் தான் உங்களால் இந்த என்டிபிசிக்கு அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்டிபிசிக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே வந்துடும். ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து வேகன்சி வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? அப்ளை பண்ணிவிட்டு உடனே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இயர்லி வேகன்சி அப்படின்னு சொல்லி விட்றாங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமும் நோட்டிஃபிகேஷன் விட்டுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு 3 வருஷத்துக்கு ஒன்ஸ் 4 வருஷத்துக்கு ஒன்ஸ் பஞ்சாக வேகன்சி விட்டாங்க. ரொம்பவே நிறைய போஸ்டிங் வந்தது. இப்போ வந்து அப்படி இல்லை. எவ்ரி இயர் விடுறதால வேகன்சி வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ இப்போ இருக்கிற வேகன்சி யூஸ் பண்ணி உள்ளே போகிற வழியை பாருங்கள். நீங்கள் வந்து டிகிரிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12th லெவல் வரும், அதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷனாக உங்களோட 100% போடுங்க. டெய்லி உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் படிங்க. நீங்களே ஓனாக படித்தாலும் சரி, நம்மளோட கோர்ஸை கூட ஃபாலோ பண்ணுங்கள். A to Z உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருக்கும். ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் ஆப் இருக்கும், அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸஸ், சரிங்களா, ஃபுல்லாக ரெக்கார்டட் வீடியோ, கம்ப்ளீட் கோர்ஸ் A to Z, ஆப்டிடியூட், ரீசனிங், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே இருக்கும். அது போக 900+ டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டு ஹை லெவல், ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் என்ன தேவையோ எல்லாமே பக்காவாக டீச் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஏன்னா நீங்கள் தேடி படிக்க தேவையில்ல, எல்லாமே உங்களுக்கு அந்த கோர்ஸ்லேயே வந்து கவர் ஆயிரும். உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போய் இப்போ என்ன சொல்கிறது, வெளியே ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு ஒரு 25,000 30,000 ஃபீஸ் கட்டி படிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன எடுப்பாங்களோ அதை இந்த 1500 rupeesக்கு உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணி வச்சுருப்பேன். அதுவும் இல்லாமல் ஒரு இன்ஸ்டியூட்டில் கூட உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. டெஸ்ட் சீரியஸ் வந்து 1 2 இருக்காது, 900 இருக்கும். ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மக்களே. அதே மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து எந்த ஒரு வேலைவாய்ப்பு ரயில்வேலேருந்து வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நோட்டிஃபிகேஷன் வந்தால் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லுவேன். எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் மக்களே. பை, டேக் கேர்.